என் தலையெழுத்து. அவனுக்கு நான் மனைவி. அவன் கட்டினதுதான் இந்த தாலி. ஒவ்வொரு பொண்ணோட கழுத்திலையும் இருக்க வேண்டிய இந்த புனிதமான சின்னம் என் கழுத்துல மட்டும் அவமான சின்னமா தொங்கிக்கிட்டு இருக்கு. சாதாரண தொண்டனா இருந்தவனை மந்திரி ஆக்கினேன். அவனுக்கு நான் மனைவியானேன். ஆனா பதவிங்கிற அந்த மாய நாற்காலி எப்படி அதுல உட்கார்ற எல்லாரையும் ஆட்டி வச்சதோ அதே மாதிரி அவனையும் ஆட்டி வச்சது. அவனும் ஆட ஆரம்பிச்சான். ஒரு நாள் நீ போமா. என்ன இதெல்லாம்? அது இருக்கட்டும். கதவை தட்டுற நாகரிகம் கூட இல்ல. எது நாகரிகம்? வேலையை கேட்டு வர பொண்ணு கிட்ட சேலையை கேட்கறதுதான் உங்க நாகரிகமா? ஏன் இப்படி மாறிட்டீங்க? இத பாரு ராணி, நம்ம நாட்டுல பணத்தையும் புகழையும் சுகபோகளையும் அனுபவிக்க ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு சினிமா, இன்னொன்னு அரசியல். நான் அரசியலை தேர்ந்தெடுத்துட்டேன். நல்ல பதவி கிடைச்சது. அந்த பதவிக்கு உண்டான சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த நிலைமைக்கு வந்தாலே இதெல்லாம் இயற்கையா வந்துடும். எந்த நிலைமை? 5 வருஷத்துக்கு முன்னாடி உன் நிலைமை உனக்கு ஞாபகம் இருக்கா? சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிச்சிட்டு இருந்த. வறுமையை போக்க மூட்டை தூக்கலாமா கல்லு உடைக்கலாமான்னு கண்ணீர் வடிச்சுட்டு இருந்த. உன் மனுஷ தன்மையும் உழைப்பையும் நான் காதலிச்சேன். எனக்கு இருந்த பாப்புலாரிட்டியை வச்சு உன்னை உயர்த்தினேன். என் எழுத்தால உன்னை ஒரு உத்தம நல்லவ நாட்டுக்கு உழைக்கிறவன்னு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். அரசியல்ல ஒரு அந்தஸ்துக்கு வரணும்னு நீ ஆசைப்பட்ட. என் பத்திரிகையில எழுதி எழுதியே உன் ஆசையை நிறைவேற்றி வச்சேன். இப்போ நீ நிலைமைய பத்தி பேசுற. வெரி குட். ஏழ்மையிலையும் துன்பத்திலையும் வாழ்ந்து பழக்கப்பட்ட நீ இன்னைக்கு அதே ஏழைங்க மானத்தோட விளையாடுற. சும்மா லோ லோன் கத்திட்டு இருக்காது. மத்த மந்திரிகளை பார்க்கும்போது நான் எவ்வளவோ தேவல. டபார் பேசாம ஒரு மந்திரி பொண்டாட்டிக்கிற கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டு பட்டு போடையும் நகையை மாட்டிக்கிட்டு இந்த பட்டி மன்றம் தொட்டி மன்றம் அது இதுன்னு தலைமை தாங்கிட்டு ஜவுளி கடை ஹோட்டல் கடை இதெல்லாம் திறந்து வச்சுட்டு காலத்தை பேசாம ஓட்டுவியா? நான் அவங்கள மாதிரி வாய மூடிக்கிட்டு புடவைய சுத்திக்கிட்டு புள்ளைய பெத்துக்கிற பொம்பளை இல்ல. தவறு செய்யறவன் யாரா இருந்தாலும் சரி சந்தியில நிக்க வைக்கிற பத்திரிக்கைக்காரி. கட்டுன புருஷனா இருந்தாலும். என்னடி கிழிக்க போற? எந்த எழுத்தால உன்னை உச்சாணி கொம்புல ஏத்தி வச்சனோ அதே எழுத்தால உன்னை திரும்பவும் நடு வீதியில கொண்டு வந்து நிறுத்துறேன். நான் உன் புருஷன்டி. அது நேத்து வரைக்கும். இன்னைக்கு நீ ஒரு சாக்கடை போச்சு. திருப்பி அடிச்சிடுவேன். அது நாகரிகம் இல்லைங்கிறதுனால விட்டுட்டு போறேன். இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல உன்னையும் விட்டுட்டு. சந்தோஷம். அப்படிப்பட்ட காமவெறி பிடிச்ச மிருகத்துக்கிட்ட தான் நீங்க அடைக்கலம் தேடி போனீங்க. அங்க உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நாங்க ஓடி வந்தேன். ராணி, நல்ல வேளமா கடவுள் தான் நாங்க அனுப்புனாரு. இல்லன்னா என் பொண்ணுக்கு என்ன கதியா இருக்குமோ? சீதா, நீ கவலைப்படாத. அந்த இன்ஸ்பெக்டர் விஜய குற்றவாளி இல்லைன்னு விடுதலை செஞ்சு உன்னோட வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இனிமே நீங்க உதவி கேட்டு யார் வீட்டு கதவையும் தட்ட வேண்டாம். குற்றவாளிங்க வீட்டு கதவை நான் தட்டுறேன். என்னங்க ஜீப்பையா குறுக்க நிறுத்துற? வண்டியை செக் பண்ணும். செக் பண்ண வேணாம், நானே சொல்லிடுறேன். வண்டிக்குள்ள 5 கோடிக்கு கடத்தல் வயிறு இருக்கு. இப்ப என்ன பிடிச்சா உனக்கு என்ன கிடைக்கும்? ப்ரமோஷன் கிடைக்கும். என்ன விட்டா உனக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும். 50,000? எஸ், 50,000. உனக்கு எது வேணும்? ப்ரமோஷனா 50,000? எனக்கு 50,000 போதும். என்ன அனுப்புனாரே அசிஸ்டன்ட் கமிஷனர், அவர்கிட்ட என்ன கூட்டிட்டு போமே. அவருக்கு என்ன வேணாலும் தர, என்னையே வேணாலும் தர. என்னது எங்களுக்கு நல்ல சூடேத்தி விட்டுட்டு இப்படி சொல்லாம கொள்ளாம போறது நியாயமா? லைட்டா பண்ணுவோமா? நீங்க லைட்டா அணைக்க சொல்றீங்க. நான் என் லைஃபே அணைஞ்சு போயிடுமோன்னு பயந்துட்டு இருக்கேன். எப்படி உன் லைஃப் அணையும்? நானே விடுவேனா? சுத்தி இங்க இருக்கு. ஆமா, யார உன் லைஃப் அணைக்கிறேன்னு சொல்றவன்
கிழிச்சிடுறேன். இன்ஸ்பெக்டர் விஜய்னு ஒருத்தன் இருக்கான். அவன் என் தொழிலுக்கு ரொம்ப தொல்லையா இருக்கான். அவன் உனக்கு மட்டும் இறஞ்சல் இல்ல, எங்களுக்கு அவன் தான் இறஞ்சல். அவனை நாங்க நான் கமிஷனர், நான் தான் சொல்லுவேன் அவனை என்ன செஞ்சோன்னு. நீ இன்ஸ்பெக்டர், வாயை திறக்கவே கூடாது. நான் சொல்றேன், விஜய தூக்கி உள்ள போட்டோம், வெளியே வரவே முடியாது. ஏன்னா இத மட்டும் நான் சொல்லட்டுமா? சொல்லு. கொலைக்கேஸ். சத்தம் போட்டு சொல்லாதடா. கொலைகேஸ். கொலையா? அவன் கொலை பண்ணிட்டானா? அவன் எங்க கொலை செஞ்சான்? எல்லாம் என்னுடைய செட்டப். இதுதான் உன்னை பேசக்கூடாதுன்னு சொன்னது, ஐடியா கொடுத்தது நானு, இதெல்லாம் செய்யன்னு சொன்னது நானு, இவன் தான் செஞ்சான். எப்படி செஞ்சேன்னு கேட்கலையே. சொல்லவே இல்லையா? கேட்டாத சொல்றேன். சிங்கம்பட்டின்னு ஒரு கிராமம், அங்க பூபதின்னு ஒரு பணக்காரன். ஊன் சொல்லு. அவன் என் ஃப்ரெண்டு. அவன் வந்து லாகப்ல ஒருத்தர் அடிச்சு கொண்டுட்டான். அங்க விஜய்னு ஒரு இன்ஸ்பெக்டர். ஊன் சொல்லு. அவன் மேல பழிய போட்டான். எப்படி இது? நான் போய் லைட் ஆஃப் பண்றேன். நீங்க கமிஷனர், நீங்க லைட் ஆஃப் பண்ண கூடாது. கரெக்ட். நானே பேசுறேன். நீ லைட் ஆஃப், நான் ஒண்ணு நினைக்கிறேன். சல்யூட் அடிக்கிற கையில என்ன டாட்டா? சொல்லுடா, அந்த இன்ஸ்பெக்டரை எப்படி கொலைகாரனா மாத்துனீங்க? மரியாதையா சொல்லிடு, இல்ல உன் முட்டிய தட்டி சூப் வச்சு உனக்கே கொடுத்துருவேன். இன்ஸ்பெக்டர் விஜய் எப்படி மாட்ட வச்சோன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணுமா, இல்ல அந்த பூபதி செஞ்ச அத்தனை அட்டூழியங்களையும் தெரிஞ்சுக்கணுமா? ஆச்சரியமா இருக்கா? நான் ஒரு அடிபட்ட பூனைக்குட்டி. என்னை விட்டே என் தங்கச்சியை கூட்டிட்டு வர சொல்லி என் கண்ணு முன்னாடி அவளை கெடுத்து கொன்னு என் கையாலேயே என் தங்கச்சியை புதைக்க வச்சான் அந்த சின்ன பூபதி. அன்னைக்கே அவன் கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு துடிச்சேன். ஆனா அந்த தைரியம் எனக்கு மட்டும் இல்ல, எங்க கிராமத்துல எவனுக்குமே இல்ல. ஏன்னா மனுஷங்கன்ற பேர்ல நாங்க மாடுகளை விட கேவலமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் அவனை எப்படியாவது பழி வாங்கணும் தான் இத்தனை நாளா அவன் கூடவே இருந்தேன். குழிய தோண்டிட்டேன். அவன் பெருமைகளை போட்டோ எடுக்கிற மாதிரி அவன் செஞ்ச கொடுமைகளையும் போட்டோ எடுத்து சேர்த்து வச்சேன். இத ஒப்படைக்கிறதுக்கு சரியான ஆளை தேடிக்கிட்டு இருந்தேன். அது நீங்க தான். நான் பேர்ல மட்டும் ஜப்பான் இல்லைங்க, மூளையிலையும் ஜப்பான். ஆனா இத பிரசுரிக்கிறது விவேகமான காரியம் இல்ல. நம்ம பத்திரிக்கை பெரிய பத்திரிக்கை, கோடிக்கணக்கான மூலதனத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில அதிகார வர்க்கத்தை பகச்சுக்கிறது அறிவில்லாதவங்க செய்யற வேலை. தயவு செஞ்சு இந்த உண்மையில மறைச்சிருங்க. அதாவது என்ன தற்கொலை பண்ணிக்க சொல்றீங்களா? இந்த தற்கொலை நடக்கலன்னா அவங்க நம்மள கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்றேன். புரியுது சார். நீதிமுறை ராத்திரியோட ராத்திரியா அக்கிரமக்காரங்க கிட்ட அடகு வச்சிட்டீங்க. உங்க மானத்தை அதிகார வர்க்கத்துக்கு விலை பேசிட்டீங்க. பத்திரிக்கைய பத்தினி பெண்ணேன்னு சொன்னாரு புரட்சி கவிஞர். ஏன் தெரியுமா? அந்த பத்திரிக்கை பெண் கற்போட இருக்கணும்னு. கண்டவன் கொள்கைக்கெல்லாம் முந்தான விரிக்கிற விபச்சாரியா இருக்க கூடாதுன்னு. ஜான்சி, நீங்க அதிகமா பேசுறீங்க. நான் இந்த பத்திரிக்கையோட மேனேஜிங் டைரக்டர். நான் சொல்றேன், இதை நீங்க பிரசுரிக்க கூடாது. நான் இந்த பத்திரிக்கைக்கு ஆசிரியர். எனக்கு இதை பிரசுரிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. என்னை யாராலும் தடுக்க முடியாது. அந்த ஆசிரியர் பதவியில இருந்து இந்த நிமிஷமே நான் உங்களை டிஸ்மிஸ் பண்றேன். ஒன் செகண்ட் மிஸ்டர் கணேஷ், நீங்க தலைகீழா நின்னாலும் என்ன மாதிரி ஒரு எழுத்தாளரை கூட உங்களால உருவாக்க முடியாது. ஆனா நான் நினைச்சா இதே மாதிரி 1000 பத்திரிகைகளை உருவாக்க முடியும். நாளைக்கு விடிஞ்சதும் நீங்க முழிக்க போறது நான் ஆரம்பிக்க போற என்னுடைய நீதிமுரசு பத்திரிகையில தான். குட் பை. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. தயிர் சோறு, அது கறி சோறு. அது யாருக்கு? நாய்க்கு. காலண்டா, எனக்கு தயிர் சோறு, நாய்க்கு கறி சோறு. பொய்யும் புரட்டும் பேசிக்கிட்டு இருந்தப்போ
நடு கூடத்துல உட்கார வச்சுக்கிட்டு ராஜ மரியாதையோட விருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. உண்மைய பேச ஆரம்பிச்ச உடனேயே வெளியே தள்ளி சங்கிலியால கட்டி நாயை விட என்ன கேவலமா நடத்துறீங்க. ஏய், தட்டையாவது மாத்திரா. தட்டை மாத்துறதாவது? தட்டை மாத்தின சீர்சனை கொன்னே போட்டுரும். போட்டோ எடுத்துட்டு தட்டை கை வை. ஏய், இங்க வாடா. என்ன விஷயம்? எனக்கு ஒரு உதவி செய்டா. என்னது? இத கொஞ்சம் அவுத்து விடுறா. அவுத்து விடணும்னா நான் சொல்றபடி செய்வியா? எத்தனை தடவை என்ன அடிச்சிருப்ப. வாங்கிக்க. இங்க விழுந்த எலி கூட ஒரு உதைக்குமா? அப்படி ஆயிப்போச்சு என் நிலைமை. எலிகிலின்னா அவுத்து விட மாட்டான். ஆமா ஐயா, நீ புளிதாயா, என்ன கொஞ்சம் அவுத்து விடையா. அந்த பயம் இருக்கட்டும்.